இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸாம்பிள் 7.22 பார்க்க போறோம். கிளியர்? Prove that determine 1 1 1 x y z x square y square z square. இதை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவாலுவேட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன வரணும்? x minus y multiply y minus z into z minus x ன்னு வரணுமா? ஓகேவா? வெரி சிம்பிள்மா. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல எடுத்துப்போம். சொல்யூஷன் பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன? கிளியரா கொஸ்டின் எழுதிப்போமா? 1 1 1 x y z x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். கிளியர்? இப்போ நம்ம இதை எடுத்துருக்கோம். நம்மளுக்கு x y z எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ரோ 1 எடுத்துப்போம், ரோ 2, ரோ 3, C1, காலம் 1, காலம் 2, காலம் 3 எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காலம் 2 இருக்குல்லம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காலம் 2 வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? C2 மைனஸ் C1 போடலாம். அதே மாதிரி காலம் 3 வந்து C3 மைனஸ் C1 போடலாம். அப்போ நம்ம காலம் 1 எந்த சேஞ்சும் பண்ணல. அப்போ காலம் 1 கரெக்டாக எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? காலம் என்னது? 1 x ஸ்கொயர். இதை எந்த சேஞ்சும் பண்ணல. ஆனா காலம் 2 இருக்குல்லம்மா, அதை வந்து இதுல இருந்து இதை செப்பரேட் பண்றோம். 1 மைனஸ் 1 பண்ணும்போது 0 ஆயிடுது. y மைனஸ் x ஆகும். கிளியர்? y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். இங்க பாருமா, இதை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C2ல இருந்து இந்த y ஸ்கொயர் C2 வேல்யூ அதுல இருந்து இதை கேன்சல் பண்ணும்போது x ஸ்கொயர். ஏன்னா C3ல இருந்து அதே மாதிரி தான், C2ல இருந்து C3 சாரி C2ல இருந்து C1. ஓகேவா? அதே மாதிரி இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் 1 மைனஸ் 1 0 ஆயிடும், z மைனஸ் x ஆயிடும். ஏன்னா நம்ம C3 மைனஸ் C1 தான் சொல்லிக்கோம். z ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஆயிடும். கிளியர்மா? இப்போ நெக்ஸ்ட் என்ன போறோம்? இதை இந்த தேர்ட் ரோவை பாருங்க. இது எப்படி இருக்கு? கிளியரா பாருங்கம்மா, இது எப்படி இருக்கும்? y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி பிளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம்ல. சரி, ஏ மைனஸ் பி. கிளியர்? அப்போ அதே ஃபார்மேட்ல ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நம்ம ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல எழுதுறோம். அதை போடுவோம் நெக்ஸ்ட். ஓகேவா? 1 x ஸ்கொயர் 0 y மைனஸ் எக்ஸ் y பிளஸ் எக்ஸ் இன்ட்டு y மைனஸ் எக்ஸ். இங்க அதே மாதிரி 0 z மைனஸ் எக்ஸ். இதையும் போடலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் z பிளஸ் எக்ஸ் இன்ட்டு z மைனஸ் எக்ஸ். கிளியர்? புரியுதாம்மா? திரும்ப சொல்ல பாருங்க. இது 1 0 0 x y மைனஸ் எக்ஸ் அதை போட்டு இந்த இடத்துல மட்டும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல செப்பரேட் பண்ணி எழுதிக்க. a பிளஸ் பி a மைனஸ் பின்னு எடுத்து எழுதிக்க. ஓகேவா? வேற எந்த டவுட்டும் தேவையில்லை. சரியா? இப்போ நம்மள ஒரு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இது எல்லாமே காமன் ஆகுது. இங்க y மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க y மைனஸ் எக்ஸ் இருக்கு. இங்க சப்போஸ் நீங்க வந்து இங்க y மைனஸ் எக்ஸே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 0வால எதை மட்டும் பண்ணாலும் நம்மளுக்கு 0வா தான் ஆகும். இங்க z மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? z மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது இதுவும் 0ல எதாவது மட்டும் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் ஆகும். அப்போ இதுல இருந்து நம்ம y மைனஸ் எக்ஸை காமன் எடுத்துக்கலாம், z மைனஸ் எக்ஸும் காமன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது நம்ம அப்படி இருக்கிறது ஒரு தப்பு இல்லம்மா. y மைனஸ் எக்ஸ் z மைனஸ் எக்ஸ் determine 1 0 0 x. திருப்பி இங்க வந்து y மைனஸ் எக்ஸை நம்ம இங்க பாருமா, இந்த இடத்துல y மைனஸ் எக்ஸை நம்ம எடுத்துறோம். அப்போ அதை எடுத்துட்டா இங்க என்ன ஆகும்? 1. இங்க z மைனஸ் எக்ஸ் எடுத்துறோம், இங்க 1 வரும். ஆனா தேர்ட் டேர்ம்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், தேர்ட் ரோல y பிளஸ் எக்ஸ் மட்டும் வரும். ஏன்னா நம்ம மைனஸ் எக்ஸை காமன் எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்க y பிளஸ் எக்ஸ் மட்டும் வருமா? அதே மாதிரி இங்க வந்து z பிளஸ் எக்ஸ் மட்டும் வரும். கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ y மைனஸ் எக்ஸ் இது வரைக்கும் நம்ம கிளியரா எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா
எக்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு மைனரை வைத்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஒய் மைனஸ் எக்ஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் தேவைப்படுது. அதனால நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இதை நீங்கள் மல்டி பண்ணாலும் மைனஸ் எக்ஸ் வரும் பிளஸ் ஒய் வரும். அப்போ இந்த டேர்ம் வந்து சேமாக தான் ஆகுது. இதை வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? வேற எதுவும் இல்லாமல் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் போட்டு 1 0 0 x 1 1 x ஸ்கொயர் y plus x z plus x. கிளியர்? இப்போ மைனர் வச்சு வேல்யூ எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே வந்து நம்மளுக்கு ஜீரோக்குனால ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 1க்கு மட்டும் வச்சுக்கலாம், மற்றெல்லாம் 0. அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனர் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டுமே 0வா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரோ ஒன்னே எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். இங்கே என்ன பண்ணும்போது 1 இன்ட்டு மைனஸ் என்னது இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 1 ஒய் பிளஸ் எக்ஸ் இசட் பிளஸ் எக்ஸ்னுக்கா? கிளியர்மா? மற்ற ரெண்டுமே 0 ஆயிடும். பிளஸ் 0 தான் இது. அதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். இதை டைரக்டா பண்ணும்போது நான் டைரக்டாக போட்டுறேன். இசட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஆகும் செகண்ட் டேர்ம் மல்டி பண்ணும்போது. கிளியர்? இப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். இதை பாருங்க, இசட் பிளஸ் எக்ஸ். இந்த மைனஸ் பிளஸ் மைனஸ் ஒய் ஆயிடும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிடும். அப்போ இதே மாதிரி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். இங்க பாருங்க பிளஸ் எக்ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இசட் மைனஸ் ஒய்னு வருது. ஓகேவா? இப்போ இங்க ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருக்குமா? எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ். இந்த டேர்ம் எப்படி பண்ணலாம்? நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒய் மைனஸ் இசட் தான் தேவைப்படுது. அப்போ இங்க ஒரு மைனஸ் வச்சுக்கலாம். அப்போ இந்த மைனஸ் மல்டி பண்ணும்போது இது பாருங்க, இங்க மல்டி பண்ண கரெக்டா வந்து பாரு. மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இசட்னு ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி டேர்மை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மைனஸ் மல்டி பண்ணும்போது என்ன ஆயிடுது? பிளஸ் ஆயிடும். பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? கிளியர்மா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து என்ன பண்ணிருக்கோம்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? வெரி சிம்பிள்மா. இங்க வந்து C2 சேஞ்ச் பண்றோம், C3 சேஞ்ச் பண்றோம், அதுக்கப்புறம் மைனர் பண்றோம். இங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேர்மை மாற்றும் போது மைனஸ் சைன் மாறுது. அதே மாதிரி லாஸ்டாவும் டேர்ம் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வருது. அந்த மைனஸ் மட்டும் பண்ணா பிளஸ் ஆயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ். கிளியர்? Any doubt, ma? Thank you, students.